ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு சனிப்பெயர்ச்சி 29ஆம் தேதி மார்ச்சில் மீனராசிக்கு போகும்போது குருவோட நட்சத்திரத்தில் ஒரு மாதம் இருக்கிறார். அதாவது ஏப்ரல் 27 வரைக்கும் 30 நாட்கள். அந்த 30 நாட்களுமே ராகுவோடு இணைகிறார். இப்போ நமக்கு 10ஆம் இடத்துல சனி ராகுனுடைய சேர்க்கையினால் நமக்கு என்ன பலன்னு பார்ப்போம். ஜென்ரலாகவே நம்ம பேச்சு, நம்மளுடைய குடும்பம், நம்ம எந்த விதத்தில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வழிகாட்டுறது சனி. என்ன மாதிரி உத்தியோகம், அந்த உத்தியோகத்தில் எப்படிப்பட்ட அங்கீகாரம், இதையெல்லாம் நிலைநிறுத்துறது சனி. என்ன தொழில் செய்யலாம், அது ப்ரொடக்ஷன் லைனா, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனா, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியா, மிகப்பெரிய தொழிற்சாலையா, அல்லது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒர்க் ஷாப் ஒர்க்கா, இதையெல்லாம் நிலைநிறுத்துறதும் சனி. அப்படிப்பட்ட சனி அவருடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கு வர்றது நல்லது தான். ஆனால் அவர் இந்த ஏப்ரல் 27க்கு முன்னால் வரைக்கும் கொஞ்சம் டவுனாக தான் இருப்பார். இந்த ஒரு மாதத்தில் எதுக்கு டவுனாக இருப்பார்னா, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு டவுனாக இருப்பார். இந்த நேரத்தில் ராகுவோடையும் சேர்றாரு. ராகு நமக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் கற்பனை பண்ணுறோம், நம்ம எப்படியெல்லாம் இருக்கலான்னு ஆசைப்படுறோம், நம்ம என்ன மாதிரியான உறவுகளை மெயின்டைன் பண்ணுறோம், எப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளை வச்சுருக்கிறோம். அதாவது எப்போவுமே மனிதனுக்கு எண்ணம், விருப்பம்தான் நாளைக்கு குறிக்கோளாக மாறும். அப்போ அந்த விருப்பத்தை தூண்டி விடுறதே ராகு தான். சரி, அதுக்கு பக்கபலமாக நமக்கு முன்னோர்களை, பெற்றோர்கள், தெய்வ பலம், வழிகாட்டிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறத காட்டுறதும் ராகு தான். இப்படிப்பட்ட 2 பேர் சேரும்போது, அதுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் சேரும்போது, குரு வேறு நமக்கு 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்? உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இந்த மார்ச் 29ஆம் தேதி மிதுன லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் சனிப்பெயர்ச்சி எஃபெக்ட் ஆகிடுச்சா அப்படின்றதே ஒரு சந்தேகம். காரணம் என்னென்னா, யாரெல்லாம் முதல் புள்ளியான மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்தில் மிதுன லக்னம் அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியேட் எஃபெக்டே வரும். அதுக்கு மேலே புள்ளிகள் மிருகஸ்ரீஷம் 4லேயோ திருவாதிரை நட்சத்திரத்துலேயோ லக்னம் அமைஞ்சிருந்தால் சனிப்பெயர்ச்சியே தள்ளி போகும். கட்டம்தான் மாறுது, ஆனால் அந்த பாவத்துக்கு வரலன்னு அர்த்தம், 10ஆம் பாவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி ராகுவோடு சேரும்போது பெரிய ஒரு பொட்டன்ஷியல் தொழில் பலத்தை கொடுக்கறதுக்கு தயங்குவார். அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். என்ன மாதிரி முயற்சிகள் எடுப்போம்? ஒரு புதுசாக யார் நம்பி செய்கிறதுனாலும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம், அதுக்குண்டான முதலீடுகளை ரெடி பண்ணுவோம். இல்லை ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுன்னா அதுக்குண்டான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் அப்ளிகேஷன் போடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இந்த முயற்சிகளுக்கே தடை பண்ணுற மாதிரி இந்த ஒரு மாதம் இருந்தால் உங்களுக்கு அது என்ன பிரயோஜனம்? அதனால் இந்த சனி ராகு சேர்க்கையில் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டால், இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்கிறது. ரொட்டீனாக என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறோமோ அதை மட்டும் கண்காணிச்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ முதலீடு அப்படிங்கிறது போடுறது அப்படிங்கிறத சனி ராகு வச்சுக்கிட்டு இல்லை. அதனால் இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும். ஒரு தொழில் வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட முடியாது. அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான நடைமுறைகள், சூழல்கள் அமையணும். அதெல்லாம் ஏப்ரல் 27க்கு அப்புறம்தான் அமையுது. அப்படி இருக்கும்போது சனிப்பெயர்ச்சி மாறிடுச்சு, இனி நம்ம அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சனிப்பெயர்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு
தசாபுத்தி அந்தர சூட்சமம்னு இருக்குது நம்ம பிறந்த நட்சத்திரப்படி. அது மாதிரி நடக்கிறதுல யாருக்கெல்லாம் சனியோ ராகுவோ தசாபுத்தி அந்தரத்தில் வர்றவங்க மட்டும் இந்த கோச்சாரத்தை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் 27 வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபரு, வேறு வேலை மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், புது நபர்களோட ஒப்பந்தம், கன்ஸ்ட்ரக்ஷனு, மார்க்கெட்டிங்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த ராகுங்கிறவர் நம்பக்கூடாதவங்களை நம்ப வைக்கிற வேலையை பார்ப்பார். அதாவது ஒரு பொய் அல்லது ஒரு கெட்டதை நல்லதாக பார்க்குற குணதிசயம் வந்துடும். அது எதனால் வரும்? நம்ம அவசர புத்தினால் வரும். நமக்கு ஏதோ ஒரு வகையில் செய்யணும் சீக்கிரம் செய்யணும், சீக்கிரம் டெவலப் ஆகணும், அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டே இருப்பார் ராகு. தூண்டுதல். அவருக்கு பேரே போககாரகன்னு பேர். அந்த மாதிரி வேகத்தில் இருக்கிறவரோட இந்த பணம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட கிரகமான சனி சேரும்போது இந்த நட்சத்திரத்தில், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு அவஸ்தைக்கு ஆளாகிறாங்க. என்ன மாதிரி அவஸ்தை அப்படின்னா, ஒரு சாதிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு இறங்கி அதில் டிஃபெக்ட் ஆகிறதுன்னு அர்த்தம். முயற்சிகளில் தோல்வின்னு அர்த்தம். முயற்சிகளில் வீண் விரயம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட இதை இந்த சமயத்தில் ஏன் பண்ணணும் பார்த்துக்கணும். இன்னும் டெப்த்தாக பார்க்க போனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்தோம்னா உங்களுக்கு உபநட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது 12 பாவத்துக்கும். அதில் சனி நமக்கு தொழில் கிரகமாக இருந்தால் சிறப்பு, 2, 6, 10 இப்படி வந்தால் சிறப்பு. ராகுவும் அப்படி வந்தால் சிறப்பு. அப்படி இல்லாமல் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பாக வந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாதவங்களை நம்ப வச்சு நமக்கு அது வேண்டாத செலவை, வேண்டாத வீண் விரயத்தை ஏற்படுத்தி விட்ருவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம துல்லியத்தை நோக்கி நம்ம நகர்றோமோ, டிகிரி பிரகாரமோ, நட்சத்திர பிரகாரமோ, சார பிரகாரமோ கவனிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தெளிவாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம வடிவமைச்சிக்க முடியும். என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நம்மளுடைய விதி கொடுப்பனை சாதகத்தை சொல்லுதா பாதகத்தை சொல்லுதா அதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல ஜோதிட ஞானம் கிடைக்கிறதோட வீண் இழப்புகளை தவிர்த்திடலாம். விதி அப்படிங்கிறது, கொடுப்பினை அப்படிங்கிறதுல விஷயம் இருக்குது. விதி வழியே செல்லும், விதி தான் எல்லாமே அப்படின்னா நம்ம எதுவுமே ஜோதிடம் பார்க்க வேணாங்கிறதுக்காக சொல்லப்படல அந்த வார்த்தை. அந்த விதிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திசாபுத்திங்கிற மதி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அதை பக்குவப்படுத்தி எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையே வந்ததுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.